ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முளை கட்டின பயிறு தான். நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்லாம் நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோவை. அண்ட் இதில் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் இதில் நாங்கள் ஒரு ஸ்நாக் கூட பண்ணுவோம். அது எப்படின்னா இதில் கொஞ்சம் வெங்காயமும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டால் ஒரு சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிரும். இப்போ நான் வந்து பெசரட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸ் ஜிஞ்சர், ஒரு 5-6 பூண்டு, சால்ட்டு, ஜீரா, அப்புறம் மஞ்சள் தூள், நல்ல மிளகு இவ்வளோ போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். ஸோ இது போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ தோசை வந்து நம்ம நார்மலாக எப்போவும் ஊற்றுற மாதிரி ஊற்றினாவே இது சூப்பராக வந்துடும். அரிசி மாவுலாம் போட்டிருக்கனால இன்னும் கிறிஸ்பியாகவே வரும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் தோசைக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்ற மாதிரி இதுக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை வந்து முட்டை தோசை மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ அது வந்து நீங்கள் வெறும் முட்டை மட்டும் ஊற்றாமல் நீங்கள் ஆம்லெட் மாதிரி செஞ்சுட்டு அதே இதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவும் சாப்பிட்றப்ப லாஸ்ட்டு ஒரு தோசை இந்த மாதிரி முட்டை தோசை ஊற்றிப்போம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்ட்ராபெரி கொடுக்குறோம். ஸோ அவனுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ்னால் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவான். ஆரஞ்சு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் நல்லா சாப்பிடுவான். ப்ளூபெரிஸ், பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவான். பட் இந்த ரைஸ் கூட ஏதாச்சும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அது ரொம்ப சாப்பிட மாட்டான். அண்ட் ப்ராக்கலி பிடிக்காது. தெரியலையா உனக்கு? புளிக்கிறது தெரியலையா? இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காயும் சேனக்கிழங்கு ஃப்ரையும் தான். ஸோ இது நான் வச்சாலே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் சாட்டர்டே மோஸ்ட்லி நாங்கள் இது தான் வச்சு சாப்பிடுவோம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி இது செஞ்சுருவோம். ஆப்பிள், வெரி குட் செல்லோ. எங்கே இருக்குது ஆரஞ்ச்? ஆரஞ்ச் எங்கே இருக்குது? ஆரஞ்ச் ஆரஞ்ச். வெரி குட். சரி, இப்போ டொமேட்டோ எங்கே இருக்குது? டொமேட்டோ டொமேட்டோ டொமேட்டோ. வெரி குட் செல்லக்குட்டி. ஆரஞ்சு எடுத்துட்டானா? இப்போ யாத்துக்குடி கார் எங்க இருக்கு? கார் கார் எங்க இருக்கு? கார் கார் கார். சரி சரி, கார் எடுங்க. கார். வா, வெரி குட் செல்லம், செல்லக்குட்டி. கேக் கேக் எங்க இருக்கு? கேக் கேக் எங்க இருக்கு? அத்துக்குட்டி கேக். வெரி குட் செல்லம். ஏய் என்னடா? டொமேட்டோ மட்டும் நல்லா தெரியும் ஒருத்தனுக்கு. சொல்ல குட்டி. எங்க இருக்கு? ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து எனக்கு 4th மந்த்லேயே ஆரம்பிச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் நாங்கள் இப்போ இந்தியாவில் இருந்தோம். ஸோ சரி துபாய் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு விட்டுட்டோம். ஸோ இங்கே வந்தோடனே கொஞ்சம் இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கிராங்கியாகவே இருந்தால் சரி இந்த மந்த் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். ஸோ 6th மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவுமே ஒரு 3 டேஸ் போல் தான் நான் சொல்லி கொடுத்தேன். இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்தான். பட் அதுக்கப்புறமா 7th மந்த்லேருந்து நல்லாவே கண்டுபிடிக்கிறான்.
அதுக்கப்புறம் தான் தோணுச்சு கொஞ்சம் ஏர்லியாகவே சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லாவே கண்டுபிடிப்பான். அண்ட் அவன் மூடை பொறுத்து தான். சம்டைம்ஸ் சொல்லுவான், சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் விளையாட போயிடுவான். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அவனுக்கு ப்ளே பென் ரெடி பண்ணுறோம். இது நாங்கள் துபாய் வந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஒரு 5th month 6th month போல் தான் நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருந்தோம். இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. சரி இருக்கட்டும், இப்போ தான் க்ராலிங் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு நாங்களும் பண்ணலை, விட்டுட்டோம். ஸோ இப்போது அவன் ரொம்ப க்ரால் பண்ணுறான். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் அங்கங்கே போயிட்டு இருப்பான். இங்கே வர நாங்கள் ரொம்ப கிளாஸ் பாட்டில்ஸ் அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது இப்போவே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ராட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக அவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த டீ ஜாயிண்ட்டு அந்த கார்னர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஒரு 50 பால்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆன்லைனில் நாங்கள் பார்த்தப்பவே 50 பால்ஸ் கிட்டக்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது வருமானு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தோம். பட் அதே மாதிரி 50 பால்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் அவன் மேலே போட்டு விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அவனும் நல்லா அவனுக்கு இந்த மாதிரிலாம் பால் அதுதான் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நிறைய பால்ஸ் தான் இருக்கும். அவனுக்கு இப்போவே பால் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். ஸோ இப்படி தான் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் எதுவுமே கொடுக்கல. பட் நமக்கு ஈஸியாக பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. ஐடியா நமக்கே கிடச்சிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவனுக்கு வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சது கொடுத்துட்ருந்தேன். ஸோ நான் டெய்லி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருவேன். ஸ்வீட் பொட்டேட்டோவும் அந்த பிளாக் ரைஸுன்னு ஊற வச்சுருவேன் நைட்டே. ஸோ அதுவும் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ராட் வந்து ஒரு 3 சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த லென்த்து பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஈஸியாக வந்துடுது. இப்போலாம் வந்து இந்த ஆர்டர் பண்ணி வாங்குறதுல இந்த பாக்ஸு பபிள் ரேப் அந்த ஸ்பஞ்சஸ் ஏதாச்சும் வரும்ல அதெல்லாம் அவனுக்கு விளையாட தான் கொடுக்குறோம். ஸோ மற்ற டாய்ஸ் அவனுக்கு இருக்க டாய்ஸை விட இதில் தான் நல்லாவே விளையாடுறான். ஸோ நாங்கள் வேஸ்ட்டில் போடுறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட ஒருக்கா கொடுத்து அவன் எல்லாம் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூக்கி போடுறோம். ஸோ இது எங்கே வைக்க போகிறோன்னா இந்த காஃபி டேபிளை எடுத்துகிட்டு இந்த சைட் தான் நாங்கள் இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஃப்ளோர்லனா நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரக் மேலெலாம் வைக்காமல் ஃப்ளோர்லேயே வச்சுட்டு அதுவும் மூவ் ஆகாது அவன் எதாச்சும் பண்ணாலும். நாங்கள் ஆன்லைனில் பார்த்தப்போ இதை விட பெருசாக தான் தெரிஞ்சுது. பட் இங்கே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது நாங்கள் பார்த்ததை விட. பட் இதுதான் கரெக்டான சைஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சுது. ஸோ அவனுக்கும் கரெக்டாக இருக்குது. ஜாலியா தங்க ஜாலியா தங்க உங்களுக்கு. யுவர் ப்ளே பென் இஸ் ரெடி. ஹலோ என்ன பண்றீங்க உள்ள? ஓகே ஃபஸ்ட் அவனுக்கு என்னன்னு புரியாமல் கொஞ்சம் ஜாலியாக விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வெளியே வர தான் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இப்போவுமே அவன் ரொம்ப உள்ளெல்லாம் போகிறதில்ல. நானும் உள்ளே போய் இருந்தேன்னா அவன் என் கூட இருந்து அங்கேருந்து விளையாடிட்டு இருப்பான். நான் வெளியே வரேன்னு தெரிஞ்சாலே அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என் கூடயே அப்படியே வெளியே வந்துடுவான். ஸோ இதில் போட்டுட்டு நான் அடுத்த ரூம் போகலான்னு நினச்சா கூட போக முடியாது. அவன் அழ ஆரம்பிச்சிருவான். ஸோ மேபி இன்னொரு 1 month 2 months போனால் கொஞ்சம் பழகுவான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அத்தோட டாய்ஸ் தான். நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே ஆக்சுவலாக ஒரு 3 years வர என்னெல்லாம் தேவையோ எல்லா டாய்ஸும் நான் வாங்கிட்டேன். ஸோ 30 kgs அவனோட டாய்ஸ் மட்டுமே நான் இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ப்ளே மேட்டும் நான் அங்கே தான் வாங்கினேன். பட் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தப்போ தெரில, நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்தேன்.
பட் இங்கே போடுறப்ப சின்ன சைஸாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே டே டு டே போய் 2வது ப்ளேமேட் வாங்கலான்னு தான் இருக்கிறோம். தங்கம் என்ன தங்கம் என்ன பண்றீங்க? ஆ? ஏய் தங்க கட்டி கூட இப்படி வாங்க அத்து. அத்து இங்க வாங்க.